பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு போலூர் ஆட்டுச் சந்தையில் ஆடுகள் விற்பனை களை கட்டியது. இது குறித்த கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் பிரகாஷ் வழங்க கேட்கலாம். வணக்கம் பிரகாஷ், இந்த பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு ஆடுகள் விற்பனை களை கட்டியுள்ளது. எவ்வளவு ரூபாயிலிருந்து எவ்வளவு ரூபாய்க்கு ஆடுகள் விற்பனை செய்யப்படுகிறது, விவரங்களை சொல்லுங்க. வணக்கம் கவிப்பிரியா. திருவண்ணாமலை மாவட்டத்தில் மிகவும் பிரபலமான ஆட்டு சந்தையாக விளங்கி வரும் போலூர் ஆட்டு சந்தை வாரந்தோறும் திங்கட்கிழமை காலை கூடுவது வழக்கம். அதன்படி இந்த போலூர் ஆட்டு சந்தை கூடியதும் ஆடுகளின் வரத்து தொடர்ந்து அதிகரித்து காணப்பட்டது. இதற்கு காரணம் என்னவென்றால் பொங்கல் தினத்தை முன்னிட்டு இன்று போலூர் ஆட்டு சந்தைக்கு ஆடுகளின் வரத்து அதிகரித்து காணப்பட்டது. அதாவது திருவண்ணாமலை, கலசப்பாக்கம், போலூர், ஜவ்வாதுமலை, படவேடு, கண்ணமங்கலம், சேத்துப்பட்டு, செய்யார், தன்றாம்பட்டு, ஆரணி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் இருந்து ஏராளமான ஆடு வளர்க்கும் தொழிலாளர்களும் விவசாயிகளும் ஆடுகளை விற்பனைக்காக இன்று கொண்டு விற்பனை செய்தனர். ஆடுகளை வாங்குவதற்காக தேனி, தென்காசி, மதுரை, திண்டுக்கல், சேலம், ஈரோடு, நாமக்கல், திருவண்ணாமலை, வேலூர், ராணிப்பேட்டை, திருப்பத்தூர், விழுப்புரம் உள்ளிட்ட மாவட்டங்களில் இருந்து ஏராளமான ஆடு வியாபாரிகள் ஆடுகளை வாங்குவதற்காக ஆர்வமுடன் ஆடுகளை வாங்கி சென்றனர். பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு பொங்கல் பண்டிகைக்கு தங்களுடைய வீடுகளுக்கு வரும் விருந்தாளிகளுக்கும் காணும் பொங்கல் அன்று விருந்தாளிகள் பொங்கல் பண்டிகை இல்லங்களுக்கு வரும் விருந்தாளிகளுக்கு விருந்து அளிக்கும் வகையிலும் திருவண்ணாமலை மாவட்டத்தில் உள்ள ஏராளமான கிராமங்களில் காணும் பொங்கல் அன்று அம்மன் ஆலயங்களில் ஆடுகளை பலியிடுவதற்காகவும் ஏராளமான ஆடுகளை வாங்குவதற்காக தற்போது மக்கள் போலூர் ஆட்டு சந்தைக்கு படையெடுத்து காணப்பட்டதால் ஆடுகளை வாங்க மக்களின் கூட்டம் அலைமோதி காணப்பட்டது. எனவே இன்று போலூர் ஆட்டு சந்தையில் குறைந்தபட்சம் ஒரு ஆட்டின் விலை 7,000 முதல் அதிகபட்சமாக 35,000 வரை ஆடுகள் விற்பனையானதால் ஆடுகளை விற்பனை செய்ய வந்த விவசாயிகளும் ஆடு வளர்க்கும் தொழிலாளர்களும் மகிழ்ச்சி அடைந்தனர். போலூர் ஆட்டு சந்தையில் இன்று மட்டும் 200 கோடி ரூபாய்க்கு மேல் ஆடுகள் விற்பனையானதால் ஆடுகளை விற்பனை செய்த விவசாயிகளும் வியாபாரிகளும் மகிழ்ச்சி அடைந்ததாக வியாபாரிகள் தெரிவித்தனர். கவிப்பிரியா, விவரங்களுக்கு நன்றி பிரகாஷ்.